ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நெருங்க நெருங்க 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், 10th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு பயம் வந்திருக்கும். ஃபுல் போர்ஷன் எப்படி எழுத போகிறோம், எப்படி அட்டன் பண்ண போகிறோம், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி பயம் இல்லாமல் படிக்கிறது, எப்படி ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே இனிமேல் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸாக போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட 5 இயர்ஸில் என்னெல்லாம் டீட்டெயில் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அதெல்லாம் தான் காமிக்க போகிறேன். ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொன்றா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். இது வரைக்கும் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டைம் கிடைக்கும்போது மற்ற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் படிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு செட்டாக எடுத்துகிட்டு இதை நீங்கள் படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. ரெடியாக பென் வச்சுட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல கொஷின்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ எல்லா கொஷின்ஸையும் மறக்காமல் படிச்சிருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி ஒவ்வொரு கொஷினும் கொஞ்சம் எழுதிக்கோங்க. நான் இங்கிலீஷில் உள்ளதை மட்டும் வாசிச்சுக்கிட்டே வரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பர் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் பப்ளிக் கொஷின் பேப்பர் மார்ச் 2025. ஸோ அப்போ வந்து கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இந்த 2 கொஷினும். ஸோ நெக்ஸ்ட்டு 34th கொஷினில் ஏபி பார்க்குறோம். ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா ஆப்டெயின் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அண்ட் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் ஒயர் ஆர் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டிமார்கன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம். ஸோ இதில் ரொம்ப ஈஸியான கொஷின் உங்களுக்கே தெரியும். டிமார்கன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் சூப்பராக இதை அட்டன் பண்ணி ஆன்சர் மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு 35 கொஷின் பார்க்கலாம். ஹவு த EMF ஆஃப் 2 cells ஆர் கம்பேர்டு யூஸிங் அ பொட்டென்ஷியோமீட்டர் ஆர் டெஸ்கிரைப் த ஃபிசோ மெத்தட் டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் அ லைட். ஸோ இதுவும் உங்களுக்கு ஈஸியான கொஷின். செகண்ட் லெசன்லேருந்தும் இன்னொன்று 6th லெசன்லேருந்தும் கேட்டிருக்காங்க. ஈஸியான ஒரு கொஷின் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். derive the expression for a torque on a current carrying coil in a magnetic field. இது ஆக்சுவலாக 3 மார்க் தான், உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எழுதிடுறதுமே ஈஸியானது. or explain the construction and working of a photoemissive cell and give any 2 application of photocell இந்த கொஷின். நெக்ஸ்ட்டு 37ல் ஏபி பார்க்கலாம். 37ல் பார்த்தீங்க அப்படின்னா ஏ சப்டிவிஷன்லேயே 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஹவு வில் யூ இன்டியூஸ் அன் EMF பை சேஞ்சிங் த ஏரியா என்க்ளோஸ்ட் பை என் காயில் ஆர் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த 2 கொஷினும் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிலேயும் 2 சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ராப்ளம், ஒன்று வந்து கொஷின். ஸ்டேட் பிரவுஸ்டர்ஸ்லாம் இல்லைன்னா அதே மாதிரி ஒரு செகண்ட் ப்ராப்ளமாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 38th கொஷின். obtain the law of a radioactive decay or what is absorption spectrum, explain the types of absorption spectrum. ஸோ வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற கொஷினையுமே படிச்சுக்கோங்க. ஸோ அந்த கொஷினுமே டீட்டெயிலில் அப்பப்போ கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பப்ளிக் கொஷின் பேப்பர் ஜூன் 2025. நான் ஏன் இதையும் போடுறேன் அப்படின்னா இதுவுமே கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண சப்ளிமெண்ட்ரி கொஷின் பேப்பர் தான். ஸோ அப்போ இதுலேயும் என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். எல்லா இயர்லேயும் நான் சப்ளிமெண்ட்ரி கொஷின் பேப்பரையும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரு ரீகால் பண்ணிக்குவோம். ஸோ 34th ஏபி பார்க்கலாம். that derive an expression for electrostatic potential due to an electric dipole. இந்த கொஷினை நல்லா பாருங்கள். ஒன்று வந்து எலக்ட்ரிக் டைப்போலாக இருக்கும், இன்னொன்று டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ்னு ஒரு கொஷின் இருக்குது. ஸோ 2 கொஷினும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. நல்லா பார்த்து படிங்க எதுக்கான ஆன்சர்னு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் கேட்டாலே உங்களுக்கு வந்து ஃபைனல் டெரிவேஷன் V ஈக்குவல் டு தான், கேபிட்டல் V தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை ஞாபகமாக படிங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ நெக்ஸ்ட் 135 பாருங்கள். obtain the condition for a bridge balance in a Wheatstone bridge or derive the mirror equation. ஸோ இது எதுவும் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் 36ல் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் 36ல் ஏ deduce the relation for a magnetic field at a point due to an infinitely long straight conductor carrying a current using Biot-Savart's law. நெக்ஸ்ட் இன்னொன்று ஆர் describe briefly Davison-Germer experiment which demonstrated wave nature of electrons. ஸோ இது 2 கொஷின் கேட்டிருக்காங்க. 37ல் பாருங்கள் ஏ கொஷின். ஸோ 37ல் ஏ கொஷினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அடிக்கடி கேட்ட கொஷின். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். derive an expression for a phase angle between
the applied voltage and current in a series RLC circuit. அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி கொஷினில் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் செம்ம ஈஸியான கொஷின். நீங்கள் உங்களுக்கு டயக்ராமில் நல்லா உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்றது தெரிஞ்சாவே அதை வச்சு டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன நடக்குது, டியூரிங் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேவ் ஃபார்மை வரைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் ஆன்சர்ஸ் வந்துடும். செம்ம ஈஸியான கொஷின். ஸோ அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 38ல் ஏ கொஷின் பாருங்கள், ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். அந்த 4 ஈக்குவேஷனும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வச்சு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் இன்னொரு கொஷின் என்னென்னு பாருங்கள், ஆப்டைன் எக்ஸ்பிரஷன் ஃபார் அ பேண்ட் வித் இன் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மார்ச்சில் மார்ச் 2024 வந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். 34ல் ஏ பாருங்கள், சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கேட்டிருக்காங்க. பி கொஷின் பாருங்கள், மீட்டர் ப்ரஷ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டாலும் ஓகே, ஹிண்ட்டாக எழுதிக்கிட்டாலும் ஓகே, அந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 35ல் ஏ கொஷின் பார்க்கலாம். 35ல் ஏ கொஷின் வந்து magnetic field produced at a point along the axis of a current carrying a circular coil. Write down the equation of a magnetic field at the center of a coil using Biot-Savart's law. ஸோ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆர் ஆங்கிள் ஆஃப் அ டீவியேஷன் ப்ரொடியூஸ் பை அ ப்ரிசம், இன்னொன்று ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ ப்ரிசம், மெட்டீரியல் ஆஃப் அ ப்ரிசம். ஸோ ஆங்கிள் ஆஃப் அ டீவியேஷனையும் கேட்டிருக்காங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதாவது மியூ என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 36 பாருங்கள், ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், இம்பார்ட்டண்ட்டும் கூட. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ் ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் அ பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். ஸோ இதில் 3 கொஷின் இருக்கும், பியூர் இண்டக்டிவ், பியூர் கெப்பாசிட்டிவ், பியூர் ரெசிஸ்டிவ். ஸோ அதில் இருக்குது இந்த பியூர் இண்டக்டிவ் ரிப்பீட்டடாக நிறைய டைம் வந்திருக்கு. ஸோ இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 37ல் ஏ பாருங்கள், லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் அ ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். இல்லை அப்படின்னா இன்னொரு கொஷின் என்னென்னா, எக்ஸ்பிளைன் த மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். நெக்ஸ்ட்டு 38 கொஷின் பார்க்கலாம். calculate the electric field due to a dipole at a point on axial line. ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆக்சியல், இன்னொன்று ஈக்விட்டல். அந்த கொஷினில் ஒன்று தான் இது. நெக்ஸ்ட்டு ஆர் கேட்ட இன்னொரு கொஷின் என்னென்னா, வாட் இஸ் அ நியூக்ளியர் ரியாக்டர், ரைட் டவுன் ஆன் அ மாடரேட்டர் கண்ட்ரோல் ராட் அண்ட் கூலிங் சிஸ்டம். நியூக்ளியர் ரியாக்டரோட இந்த பர்டிகுலர் பார்ட்ஸை மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் தான் பியில் கேட்டிருக்கிறது. நெக்ஸ்ட்டு 2024 ஜூன் மந்தில் வந்தது, அதாவது சப்ளிமெண்ட்ரி கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஏ சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் ரெக்டிஃபிகேஷன், அதில் பியில் பாருங்கள், ட்ரா த சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் ஹாஃப் வே ரெக்டிஃபயர். ஹாஃப் வே ரெக்டிஃபயரோட சர்க்யூட் டயக்ராம் ப்ளஸ் இட்ஸ் ஒர்க்கிங்கையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷோ மேத்தமெட்டிக்கலி த ரொட்டேஷன் ஆஃப் அ காயில் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் ஒன் ரொட்டேஷன் இன்டியூஸ் அண்ட் அல்டர்னேட்டிங் இஎம்எஃப் ஆஃப் ஒன் சைக்கிள். ஸோ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க பியில். நெக்ஸ்ட்டு 35ல் பாருங்கள், deduce the relation for a magnetic field at a point due to infinitely long straight current conductor using Biot-Savart law, or de Broglie wavelength of a matter waves and electrons. ஸோ 2 கொஷின் இதில் இருக்குது. நான் இது ஏற்கனவே உங்களுக்கு 7th சாப்டரில் அப்லோட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். ஸோ புக்கின்னு ஒன்று இருக்குது, புக் பேக்கில் ஒன்று இருக்குது, அது எப்படின்னு பார்த்து படிங்கன்ட்டு. ஸோ அதுலேருந்து உள்ள கொஷின் தான் இது. நெக்ஸ்ட்டு 36 கொஷின் பாருங்கள், there are an expression for electrostatic potential due to electric dipole. electrostatic potential ஏற்கனவே வந்துச்சு ஒரு கொஸ்டின் பேப்பரில், அதே தான் இதுவும். பி கேபிட்டல் பி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பி கொஷின், பி சப்டிவிஷனில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 37 பார்க்கலாம். 37ல் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, ஜேஜே தாம்சன் மெத்தட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மிரர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, பொட்டென்ஷியோமீட்டர் வச்சு இஎம்எஃப் கம்பேர் பண்ணுற கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்ச் 2023 கொஷின் பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்டேட் கூலம்ஸ் லைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கூலம்ஸ் லா பற்றி சொல்லினா போதும். இன்னொன்று செகண்ட் ஒன்று என்னென்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலம்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க்கை சேர்த்து ஒரு சப்டிவிஷனில் கேட்டிருக்காங்க, ஏ சப்டிவிஷனில். அடுத்து பியில் பாருங்கள், ஃபிசோ மெத்தட் 2 டெட்ரமைன். ஸோ இதை எழுதுறதுக்கு நம்ம அந்த 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எழுதுனா நமக்கு நல்ல டைம் சேவ் ஆகும். மற்ற கொஷினுக்கு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின் சூஸ் பண்ணுறதுலேயே நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணுற மாதிரி யோசிச்சு சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சைக்ளோட்ரான் கேட்டிருக்காங்க, இன்னொன்று டைஃப்ராக்ஷன் அட் அ சிங்கிள் ஸ்லிட், அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்எல்சி சர்க்யூட் ஏற்கனவே பார்த்தது தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்தது ஆர் டாவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட்டு 37ல் பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் அன் கரண்ட் அண்ட் ஆப்டைன் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸ் லா. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நெக்ஸ்ட் ஒன், ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் யூஸிங் போர் ஆட்டம். இது வந்து புக்கின் கொஷின். இந்த லெசனில் நான் உள்ளவங்களுக்கு எங்கே இருக்குன்னு கொண்டு காமிச்சிருக்க வீடியோவில், நீங்கள் இந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு கண்டுபிடிங்க. ஸோ அந்த கொஷின் புக்கின் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் கூட. நெக்ஸ்ட்டு 38 பாருங்கள், ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்.
அதோடைய ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஆர் இன்னொன்று என்னென்னா ஃபங்க்ஷன் ஆஃப் அ டிரான்சிஸ்டர் அஸ் ஆம்ப்ளிஃபையர் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட வேவ் ஃபார்ம்லாம் வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூன் மந்தோட அதாவது சப்ளிமெண்ட்ரி 2023 பார்க்க போகிறோம். 34ல் ஏ பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம், அதோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர் லா ஆஃப் ரேடியாக்டிவ் டிகே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 35ல் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜு, இன்னொன்று யங் டெமான்ஸ்ட்ரேட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பேண்ட் வித்தோடது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒன் 36ல் ஏ வந்து வேண்டிகிராஃப்ட் ஜென்ரேட்டர் ஆர் டிஸ்பர்ஷன் அண்ட் டிஸ்பர்சிவ் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 37ல் ஏ ரெண்டு சப்டிவிஷனாக இருக்குது. ஒன்று வந்து ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, செகண்ட் ஒன் வந்து ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் யூஸிங் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஆர் டி மார்கன்ஸ் தியரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான கொஷின், டி மார்கன்ஸ் தியரம். நெக்ஸ்ட்டு 38ல் ஏ பார்க்கலாம். சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபோட்டான்ஸ், அதோட சேர்த்து ஒரு 2 மார்க்ஸில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். இது ரொம்ப ரிப்பீட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் தான், அதையும் கேட்டிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மார்ச் 2022ல் வந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அல்லது டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். பாருங்கள், இது ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு இந்த கொஸ்டின், 3 பேப்பரில் வந்திருக்கு இதோட. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேண்ட் வித் யங் டபுள் ஸ்லிட், இதுவுமே ரிப்பீட்டடாக 3 கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் 36ல் ஏ பார்த்தீங்க அப்படின்னா using Biot-Savart's law, deduce the relation for a magnetic field at a point due to an infinitely long straight conductor carrying current or hydrogen atomோட spectral series. அதை கேட்டிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு ரிப்பீட் ஆன கொஷின் தான். நெக்ஸ்ட் 37ல் ஏ பாருங்கள், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அலாங் வித் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இது ப்ராப்ளமில் சால்வ்டு ப்ராப்ளம் உங்களோட அந்த லெசனில் லாஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஸ்பெக்ட்ரம் டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது, அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு கேட்கலாம், வாட்டர் ஸ்பெக்ட்ரம்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினில் உங்களுக்கு 2 மார்க்ஸையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணி கேட்குறாங்க, அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 38ல் ஏ பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூஸிங் அ வோல்ட் மீட்டர், அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2022ல் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் பேப்பர் ஜூன் மந்தில் வந்தது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2022ல் என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா 34ல் ஏ வந்து பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் அ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஆர் இன்னொரு கொஷின் என்னென்னா ஹாஃப் லைஃப் அண்ட் மீன் லைஃப் ஆஃப் அ ரேடியாக்டிவ் நியூக்ளியஸோட ஒரு 2 மார்க்காக, அதாவது 2 மார்க்காக வரக்கூடிய 2 கொஷினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. பியோட ஃபஸ்ட் சப்டிவிஷனில் அதோட ஒரு ப்ராப்ளமும் சேர்த்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினில் ஃபிசிக்ஸ் மெத்தட் டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் அ லைட். அடுத்த கொஷின் வந்து சேம் ஏற்கனவே வந்த கொஷின் தான், ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும் அடுத்து ஒரு ப்ராப்ளமும். ஸோ இந்த ஒரு கொஷின். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வேண்டிகிராஃப்ட் ஜென்ரேட்டர் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் ஒன் ஷோ த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அதாவது M12 = M21 வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த கொஷின். ஆர் டி மார்கன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம், இதோட 3rd டைம் ரிப்பீட் ஆகுது, ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட. நெக்ஸ்ட் 38ல் ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபோட்டான், அது ரெண்டும் சேர்த்து கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்பிரஷன் ஃபார் அ ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்ச் 2021ல் வந்தக்கூடிய கொஷின் பேப்பர்ஸில் பார்க்கலாம். Deduce relation for a magnetic field at a point due to an infinitely long straight current carrying conductor. அந்த கொஷினும் லா ஆஃப் ரேடியாக்டிவிட்டியும் கேட்டிருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன், ரிப்பீட் ஆகுது. இன்னொரு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் அ ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் ஃபார் அ டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் அ எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்காங்க, அந்த ப்ராப்ளம் தான் இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்தோம். சேம் ப்ராப்ளம் இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆரில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் டவுன் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப், அங்கே ஈக்குவேஷன் ஃபார் மேக்னிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க. ஆர் ஈக்குவல் ரெசிஸ்டர் ஆஃப் அ சீரீஸ் ரெசிஸ்டர் நெட்ஒர்க், நம்ம 10th படித்த ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரீஸ் நெட்ஒர்க், அந்த தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேயே ஒரு ப்ராப்ளமும் சேர்த்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 38ல் பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்மில் ஆர் ஆர்எல்சி திரும்ப ரிப்பீட் ஆகுது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் சொன்னோன்னா அதுதான். நெக்ஸ்ட்டு ஜூன் 2021
அப்போ சப்ளிமெண்ட்ரியில் கேட்டக்கூடிய கொஷின். இதுதான் லாஸ்ட் கொஷின் பேப்பர். ஸோ இது வரைக்கும் உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இதையும் நோட் பண்ணிக்கிட்டிங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது எல்லாமே மறக்காமல் ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்ககிட்ட கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று ரெக்வஸ்ட். நீங்கள் எல்லோரும் அதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக படிங்க. இதில் ஒரு கொஷின் கூட ஒமிட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் 34ல் ஏ பாருங்கள். Deduce relation for a magnetic field at a point due to an infinitely long straight conductor carrying current or obtain a law of radioactivity. 35ல ஏ பாருங்கள். axial line கேட்டிருக்காங்க. திரும்ப ரிப்பீட் ஆகுது. what is frequency modulation? list out the advantage disadvantage. திரும்ப ரிப்பீட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா de Broglie wavelength of electron. calculate the momentum of electron with the same question தான் இதுலேயும் வருது. நெக்ஸ்ட்டு ரைட் டவுன் த மேக்ஸ்வெல் equation in integral form. அடுத்தது பார்த்தீங்கன்னா astronomical telescope magnification. அடுத்தது சீரீஸ் நெட்வொர்க், அதோட ஒரு ப்ராப்ளம் சேர்த்து கேட்டிருக்காங்க. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ஆர்எல்சி. ஸோ இது எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம இதோட டோட்டலாக 5 இயர்ஸுக்கான பப்ளிக் கொஷின் பேப்பர் ப்ளஸ் அப்புறம் அதோட சப்ளிமெண்ட்ரியும் கொஷின் பேப்பரையும் சேர்த்து பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். ஸோ ஏன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் என்னெல்லாம் டீட்டெயில் வந்திருக்கு, எதுக்கெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குன்றதுக்கு தான் நான் எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லேயுமே பப்ளிக் ப்ளஸ் சப்ளிமெண்ட்ரி ரெண்டுமே எடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி இதெல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள். சேம் இதே மாதிரியே அடுத்த வீடியோவில் இது வரைக்கும் இந்த 5 இயர்ஸில் என்னெல்லாம் 3 மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் போடுறேன். அதுக்கும் அடுத்த வீடியோ என்னெல்லாம் 2 மார்க்ஸ் வந்திருக்குன்னு போட்டுருவேன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ இன் பிட்வீனில் நம்ம இதை போடலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு இதை போடுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு செட்டாக நீங்கள் இதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் லெசன் பை லெசன் நீங்கள் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் அதெல்லாம் படிங்க. ஃபஸ்ட்டு இதை படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதை போடுறேன். ஸோ இதை நீங்கள் தரவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு லெசன்லேயும் இம்பார்ட்டன்ட் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன், புக்கின் என்னெல்லாம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கிறதெல்லாம் அதெல்லாம் தரவு பண்ணிடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் 5 இயர்ஸுக்கான 3 மார்க்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். அதெல்லாம் நோட் பண்ணி படிக்கலாம். மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஃப் இயர்லியில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக படிங்க. ஸோ இதோட மார்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி தான். ஸோ அது உங்களுக்கு பப்ளிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் இப்போ ஹாஃப் இயர்லி முடிஞ்சும் கூட நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அப்பயும் டைம் இருக்குது, பப்ளிக்குள்ளே டைம் இருக்குது. ஸோ கீப் ஆன் ஒர்க் அவுட் ஆன் இட். உங்களுக்கு நல்ல மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பயப்படாமல் ஹாஃப் இயர்லி எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்கள். பாய், வில் மீட் யூ இன் அ நெக்ஸ்ட் வீடியோ.